ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஒரு நார்மல் பேண்ட்டை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 10 வயசு பொண்ணுக்கான யூனிஃபார்ம் பேண்ட்டு, நார்மல் பேண்ட் தான் தைக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் 1.5 மீட்டர் துணி எடுத்திருக்கேன். நம்ம வந்து 2 மீட்டர் துணி எடுக்காமல் 1.5 மீட்டர் துணியிலேயே எப்படி துணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த பேண்ட்டு கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து 1.5 மீட்டர் துணியை இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கணும். மடித்து ஃபுல்லுமே இந்த மாதிரி நீளமாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இதை வந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த ஓப்பன் வர்ற பக்கம் வந்து மேலே இருக்கணும். இது வந்து நம்ம பேண்ட் தைக்கும்போது இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய பக்கம் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சுக்கணும். இது வந்து நம்ம டாப்பு தைக்கும்போது அந்த துணியை வந்து இந்த மடிப்பு வந்து இதில் வந்து ஓப்பன் மேலே இருக்க மாதிரி வச்சுக்கணும். டாப்பு தைக்கும்போது வந்து இந்த ஓப்பன் இல்லாத இந்த பக்கம் இப்படி மடக்கி போட்டுப்போம்ல, இந்த பக்கம் வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கை வெட்டுறதுக்கு டாப்லேருந்து சைடில் துணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேண்ட்டுக்கு வந்து நம்ம கீழே இந்த மாதிரி மடக்கிற பக்கம் வந்து கீழே இருந்துச்சுன்னா அதுலேருந்து நம்ம வேஸ்ட்டு பேண்ட்லேருந்து இந்த பக்கத்துலேருந்து நம்ம வேஸ்ட்டு பேண்ட்டை கால் வந்து இதில் நம்ம அளவு மார்க் பண்ணோன்னா பாக்கி இந்த துணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதில் வந்து நம்ம வேஸ்ட்டு பேண்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து துணியும் வேஸ்ட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி நான் துணியை மடக்கி போட்டிருக்கேன். இது வந்து மொத்தம் நீளம் வந்து இந்த பேண்ட்டுக்கு 35 இன்ச்சு வேணும். அதை வந்து நம்ம வேஸ்ட்டு பேண்ட்டில் வந்து 7 இன்ச்சியும் பாக்கி வந்து 35 28 இன்ச்சு வந்து லெக் பீஸில் எடுத்துக்கிறேன். இந்த லெக் பீஸ் வந்து 28 இன்ச்சுக்கு நம்ம வந்து தையல் தும்பு சேர்த்து நான் வந்து 1.5 இன்ச்சு தையல் தும்பு எடுத்துருக்கேன். பாக்கி வந்து நான் வந்து பாட்டமில் வேறு சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து கொஞ்சம் துணி எடுத்து அதில் வந்து ஒரு ஸ்டிஃப் வச்சு தான் பேண்டோட கீழ்ப்பக்கம் தைக்க போகிறேன். அதனால தான் இதில் வந்து நான் லெக் பீஸுக்கு 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். மொத்தம் அப்போ லெக் பீஸுக்கு 28 இன்ச்சுக்கு 29.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். பாக்கி வந்து நம்ம 35 பாக்கி 28 போக பாக்கி 7 இன்ச்சை வந்து நம்ம அந்த வேஸ்ட்டு பேண்டில் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம முதல்ல 29 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன அளவு தேவைன்னா சீட் ரவுண்டு வந்து இந்த பக்கம் நம்ம எடுக்கிற அளவு தான் சீட் ரவுண்டு. இது எத்தனை இன்ச்சுனா இந்த சீட் ரவுண்டு வந்து 13.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். 13.5 இன்ச்சு இந்த பக்கமாக சீட் ரவுண்டு மார்க் பண்ணியாச்சு. அப்புறமா இந்த லெக் பீஸோட சீட்லேருந்து இந்த பக்கம் மார்க் பண்ணுவோம்ல, அந்த சீட்லேருந்து வந்து 6.5 இன்ச்சு அதையும் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பாட்டமில் வந்து 5.5க்கு 1 இன்ச்சு கூடுதலாக எடுத்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சீட்லேருந்து வந்து லெக் பீஸோட சீட்லேருந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு சாக் பீஸால் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கே பாட்டமில் மார்க் பண்ணிப்போம். இவ்வளோ வந்தாங்க. முதல்ல வந்து சீட் ரவுண்டு மார்க் பண்ணியாச்சு. அப்புறமா இந்த லெக் பீஸோட சீட்லேருந்து மார்க் பண்ணியாச்சு. அங்கேருந்து நம்ம பாட்டம் மார்க் பண்ண அளவை சாக் பீஸால் வரைஞ்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம்னா, இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு
இந்த மாதிரி இதில் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது நம்ம கட் பண்ணிட்டோன்னா இந்த மார்க் பண்ணிட்டில் தான் நம்ம தைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வேஸ்ட்டு பேண்ட்டு வந்து இந்த பக்கமாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். வேஸ்ட்டு பேண்ட்டோட லென்த்து வந்து 7 + 1½ இன்ச்சு நான் வந்து தையல் துண்டை சேர்த்து 8½ இன்ச்சு மார்க் பண்ணணும். இதில் வந்து நம்ம மடக்கி அடிக்க வேண்டாம், இதில் அருகு இருக்கிறனால நான் வந்து 1½ இன்ச்சு தான், 1 இன்ச்சு இந்த பக்கம் மடக்கி வைக்கிறதுக்கு. அப்புறமா இதில் வந்து கீழ்ப்பக்கத்தில் 1/2 இன்ச்சு ஜாயிண்ட் இது, அதனால நான் வந்து 1½ இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம 8½ இன்ச்சு மார்க் பண்ணணும். நீளம் வேஸ்ட்டு பேண்ட் லென்த்து வந்து 8½ இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வேஸ்ட்டு பேண்ட்டோட வித்து அது வந்து 9½ இன்ச்சு, 7½ இன்ச்சு. அப்புறமா அதுக்கு கூட வந்து 2 இன்ச்சு தையல் துண்டை சேர்த்துருக்கேன். அப்படி மொத்தமாக வந்து இதில் வந்து 9½ இன்ச்சு மார்க் பண்ணணும். ஏன்னா இந்த ஃப்ரண்டில் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அதுக்கு ஒரு 1½ இன்ச்சு வேணும். அப்புறமா பேக்கில் இதில் ஒரு ஜாயிண்ட் வரும் வேஸ்ட் பேண்டில், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போகும். அப்படின்னு நான் வந்து 9½ இன்ச்சு எடுத்திருக்கேன். வித்து லென்த் வந்து 8½ இன்ச்சு. இல்லை கரெக்டாக இதில் வந்து 8½ இன்ச்சு வரும். மார்க் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கலாம். இது வந்து வண்ணம் இல்லாத சின்ன குழந்தைக்குனால தான் இந்த மாதிரி நமக்கு வந்து வேஸ்ட்டு பேண்ட் இங்கே எடுக்க முடிஞ்சுது. அதனால தான் இந்த பேண்ட் வந்து 1½ மீட்டர் துணியிலே நம்ம தைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வண்ணம் இருந்துச்சுன்னா இந்த வேஸ்ட் பேண்ட் வந்து நம்ம வேறு பீஸில் தான் எடுக்கணும். அப்போது நமக்கு வந்து 2 மீட்டர் துணி தேவைப்படும். இவ்வளோ தாங்க பேண்ட் கட் பண்ணுறதுக்கு அளவு. இனிமேல் வந்து நாம் இந்த வேஸ்ட் பேண்ட்டை இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த வந்து லெக் பீஸையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு பாக்கி இங்கே கொஞ்சம் துணி இருக்குல்ல, இந்த துணியை வந்து நம்ம காலில் பேண்டோட கால் பாகத்தில் வந்து ஒரு பீஸ் வச்சு தான் நம்ம இதை தைக்க போகிறோம். அந்த பீஸ் வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். முதல்ல வந்து நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து லெக் பீஸ் தான் கட் பண்ண போகிறோம். அதை நம்ம வரைஞ்சி வச்சுருக்க இடத்துல வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த லெக் பீஸ் இனி வந்து என்ன கட் பண்ணி எடுத்துக்கோன்னா, இது வந்து நம்ம 2ஆக சேர்த்து மடக்கி போட்டிருக்கோம்ல, இதை வந்து தனித்தனியாக 2 காலையும் இந்த பக்கத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக கட் பண்ணியாச்சு. இனி வந்து நாம் இந்த கீழ்ப்பாகத்தில் ஒரு பீஸ் துணி வச்சு தைச்சி தான் தைக்க போகிறோம். அந்த பீஸ் துணியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த துணி எடுத்திருக்கேன். இந்த துணியில் வந்து ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டிஃபை இப்படி வைக்கணும், வச்சுட்டு இதை வந்து 2ஆக மடக்கிக்கணும்.
அப்போ நமக்கு எப்படி வரும்னா, எவ்வளோ வீதி வேணும்னா, இந்த ஸ்டிஃபுக்கு 2 பக்கம் மடக்கி போடும்போது இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு, 2 இன்ச்சு. அப்புறமா அந்த தையல் தும்பு வந்து இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சு. அப்போ 2 + 1 3 இன்ச்சு. நம்ம வந்து இந்த துணியில் 3 இன்ச்சு வீதிக்கு கட் பண்ணிக்கணும். அப்புறமா நீளம் எவ்வளோ வேணும்னா, பாட்டமில் வந்து நம்ம 6.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். 6.5யும் 13 இன்ச்சு. எக்ஸ்ட்ரா நம்ம 1 இன்ச்சு விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம வந்து 14 இன்ச்சு நீளம் மார்க் பண்ணிக்கலாம். இனி வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க நார்மல் பேண்ட்டு கட்டிங். இது வந்து நம்ம அடிப்பாகத்தில் வச்சு தைக்கக்கூடிய பீஸு. அதுக்கப்புறமா இது வந்து வேஸ்ட்டு பேண்ட்டு, இது வந்து லெக் பீஸ். இவ்வளோ தான் கட்டிங். இனிமேல் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். முதல்ல வந்து நான் வந்து இந்த வேஸ்ட்டு பேண்ட்டு தான் தைக்கிறேன். முதல்ல வந்து இப்படி ஒரு தையல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அதை இப்படி விரித்து வச்சுட்டு இதில் வந்து ஒரு 14 தையல் போடலாம். பேக் சைடில் வந்து இந்த மாதிரி முதல்ல இதை சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அப்புறமா இப்படி திருப்பி வச்சு ஒரு பதிப்பு தையல் போட்டாச்சு. இனி வந்து ஃப்ரண்டில் எப்படி தைக்கணும்னா, ஃப்ரண்ட் பக்கத்தை இப்படி எடுத்துட்டு இதில் வந்து நாம் வந்து 1 இன்ச்சு வந்து இப்படி மடக்கி வைக்கணும். அதனால இந்த 1 இன்ச்சு மடக்கி வைக்கிற அளவுக்கு விட்டுட்டு இதில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இதில் தையல் போடணும். மொத்தமாக வந்து இதில் ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு இது வந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 2 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு 1 இன்ச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன். திருப்பி இன்னொரு தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கத்தை இப்படி பிரிச்சுட்டு இப்படி எடுத்துட்டு இந்த பக்கத்தை இப்படி ஒரு மடக்கி இதில் ஒரு தையல் போடும். ஒரு பக்கம் தைச்சிட்டு திரும்ப இந்த சைடையுமே நம்ம மடக்கி தைக்கணும். இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து 1 இன்ச்சு கரெக்டாக அளந்து வச்சுட்டு இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து
1 இன்ச்சுக்கு தைக்க ஆரம்பிக்கிறேன். அப்புறமா திரும்ப 1 இன்ச் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்படியே நம்ம அளந்து பார்த்துட்டே தைக்கலாம். அதாங்க நம்ம வேஸ்ட்டு பேண்ட்டு தைச்சாச்சு. இதில் வந்து நாடா கொடுத்துக்கணும். இவ்வளோதான். இனி வந்து நாம் லெக் பீஸ் தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டிஃபை சென்டரில் வச்சு தைக்கணும். நம்ம வந்து இந்த ஸ்டிஃபை இப்படி சென்டரில் வச்சுட்டு இதை கரெக்டாக 2ஆக மடித்து இந்த அருவில் மட்டும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் எடுத்துட்டு இது வந்து எப்படி தைக்கணும்னா கெட்ட பக்கத்தில் வச்சு தைச்சிட்டு நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுக்கணும். இதான் இந்த துணியில் கெட்ட பக்கம் வச்சு தைக்கணும். கெட்ட பக்கம் வச்சு தையல் போட்டுட்டு இதை வந்து இந்த தையல் தும்பை இந்த பக்கமாக வச்சுட்டு இது மேலே ஒரு பதிப்பு தையல் போடலாம். பதிப்பு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நல்ல பக்கத்துக்கு இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு திருப்பிக்கணும். திருப்பிட்டு இதில் வந்து ஒரு 4 லைன் நேராக தைக்கணும். இந்த மாதிரியே நம்ம 2 லெக் பீஸோடையும் கீழ்ப்பாகத்தை வந்து ஸ்டிஃப் வச்சு நம்ம தைச்சாச்சு. இனி வந்து இந்த லெக் பீஸை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல பக்கத்தை ஒரு லெக் பீஸோட நல்ல பக்கத்தை இப்படி வச்சுக்கணும். நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த 2 லெக் பீஸையுமே வச்சுக்கலாம். இப்படி 2 நல்ல பக்கத்தையும் வச்சுட்டு இந்த சீட் லென்த் இருக்குல்ல இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இதில் இந்த பக்கத்தில் வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த பக்கத்தில் வந்து ஜாயின் பண்ணணும். இதில் வந்து ஜாயின் பண்ணணும். அதில் ஒரு பக்கத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 2 தையல் போட்டுக்கலாம். ஒரு பக்கத்தை ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த பக்கத்துலேயுமே நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு லெக் பீஸோட பாட்டமில் நம்ம வந்து இதில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையல் விட்டுருந்தோம், தையல் தும்பு. அந்த 1 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இப்படியே ஃபுல்லும் தைச்சி கம்ப்ளீட்டாக இந்த சென்டர்லேயும் வந்து தைச்சிட்டு இந்த லெக் பீஸோட இந்த அத்தை வரைக்கும் நாம் வந்து 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிக்கணும்.
லாஸ்ட்டில் இந்த சைடு நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு தைச்சி முடிச்சிடலாம். நாம் இதில் வந்து ஒரு 2 தையல் போடணும். இது ஒரு தையல் போட்டாச்சு. திரும்ப நம்ம அடுத்த தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம பேண்டில் தைச்சி முடித்தாச்சு. இனி வந்து நம்ம வேஸ்ட்டு பேண்டையும் இந்த லெக் பீஸையும் ஜாயின் பண்ணி தைக்கணும். அது எப்படின்னா, இதில் வந்து நம்ம 4 மார்க் பண்ணிக்கணும். இந்த லெக் பீஸில் இது ஒரு மார்க்கு, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு மார்க்கு, 2 மார்க் இருக்கா. இதை சென்டர்லாம் இப்படி பிடிச்சிட்டு நம்ம வந்து இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணணும். இந்த பக்கத்தில் வந்து கத்திரி வச்சு சின்னதாக ஒரு மார்க் போட்டுக்கலாம். அப்போது இதில் வந்து 3 மார்க் 3 வந்து பாயிண்ட் ஆயாச்சு. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. அப்புறமா இந்த பக்கமுமே நம்ம ஒரு அடையாளம் வச்சுக்கணும். அதுக்கு இந்த சென்டரில் பிடிச்சிட்டு இந்த அர்த்தத்தில் வந்து கத்திரியால் நம்ம ஒரு கட் கொடுத்துக்கலாம். இனி வந்து நம்ம வேஸ்ட்டு பேண்ட் எடுத்து லெக் பீஸோடு ஜாயின் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம். வேஸ்ட் பேண்ட் எடுத்தாச்சு. இதில் வேஸ்ட் பேண்ட்லேயுமே நம்ம வந்து 4 மார்க் பண்ணணும். இது வந்து சென்டரில் ஒரு மார்க்கு, இது வந்து 2 சென்டர்லேயுமே 2 மார்க் பண்ணி இது தையல் இருக்குது. இதே மாதிரி இந்த 2 தையலையும் நடுவில் வச்சுட்டு லெக் பீஸில் எப்படி ஒரு அடையாளம் கொடுத்தோமோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு அடையாளம் கொடுத்துக்கலாம். அப்புறமா இந்த பக்கமுமே நம்ம ஒரு அடையாளம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து 4 அடையாளம் இருக்குது. முதல்ல வந்து நம்ம வந்து கத்தியில் வச்சு தைக்க தொடங்கணும். இதில் வந்து நான் வந்து சென்டரில் தான் ப்ளீட்டு வச்சு தைக்க போகிறேன். இந்த பக்கத்தில் வந்து வேஸ்ட் பேண்டோட பின் பக்கத்தை எடுத்திருக்கேன். இதோட நல்ல பக்கத்தையும் இந்த லெக் பீஸில் ஒரு சைடோட நல்ல பீஸையும் ஒன்றா வைக்கணும். இந்த 2 சென்டரையும் ஒன்றா வச்சுட்டு இந்த சென்டரில் வந்து நம்ம ப்ளீட் வச்சு தைச்சிக்கலாம். இந்த வேஸ்ட்டு பேண்டில் நம்ம இங்கே ஒரு அடையாளம் வச்சுருக்கோம்ல, அந்த அடையாளமும் இந்த லெக் பீஸில் வர அடையாளத்துக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து அடையாளம் இந்த பக்கம் இருக்குது, லெக் பீஸோட அடையாளம். இது வந்து வேஸ்ட்டு பேண்ட்டு. வேஸ்ட்டு பேண்டில் வந்து அடையாளம் இங்கே இருக்குது. அப்போது இதில் இவ்வளோ இடம் கூடுதலாக இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த இடத்த சுருக்கி நம்ம இங்கே வச்சு நம்ம ப்ளீச் எடுத்துக்கணும். ஒரு 3 ப்ளீச் வரைக்கும் வரும். நம்ம அதை கரெக்டாக எடுத்துக்கணும். இந்த பக்கம் வந்து நம்ம 3 ப்ளீட் வச்ச உடனே இந்த 2 அடையாளமுமே பக்கத்தில் வந்துடுச்சு. வேஸ்ட் பேண்டோட அடையாளமும் இந்த லெக் பீஸோட அடையாளமும் கரெக்டாக வந்துடுச்சு. ஏன்னா இந்த பக்கம் நம்ம இப்படி தைச்சிக்கலாம். இனிமே வந்து இந்த வேஸ்ட் பேண்டோட முன்பக்கத்துக்கு இந்த தையலுக்கு நம்ம வந்தாச்சு. இதுவும் வந்து இந்த லெக் பீஸோட சென்டரும் ஒன்றா வர்ற மாதிரி இதில் வச்சு தைக்கணும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணியில் வந்து ப்ளீட் வச்சு கரெக்டாக தைக்கணும். இந்த பக்கமும் நம்ம அதே மாதிரி
ப்ளீட் வச்சுக்கணும். சென்டரில் 2 பக்கமுமே நம்ம ப்ளீட் வைக்கணும். இதுலேயும் 3 ப்ளீட் வச்சோம்னா இந்த 2 அடையாளமும் லெக் பீஸில் நம்ம கத்திரிக்கோலால் மார்க் பண்ணதும், இந்த வேஸ்ட் பேண்டில் கத்திரிக்கோலால் மார்க் பண்ணதும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி பார்த்து தைக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம பாக்கி துணியை வந்து இந்த சென்டரில் ப்ளீட் வச்சுக்கணும். இடத்துக்கே வந்துட்டோம். அதில் வந்து இந்த கொஞ்சம் பீஸ் எக்ஸ்ட்ராவாக, கொஞ்சம் இந்த லெக் பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதை வந்து நம்ம ப்ளீட் வச்சு தைக்கணும். இதை வந்து இனி நம்ம நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி எடுத்துச்சு இதில் வந்து நாம் தைச்சோம்ல அந்த தையல் தும்பை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இந்த நல்ல பக்கத்துலேருந்து ஒரு பதிப்பு தையல் போட்டுக்கலாம். பதிப்பு தையல் போட்டாச்சு. இனி வந்து துணியை வெளியே எடுத்துடலாம். ஒரு சின்ன செச்சு பென் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த நாடாவை கோர்த்துட்டு உள்ளே போட்டுக்கலாம். பேண்டில் வந்து நாடா போட்டாச்சு. இந்த நாடா வந்து உருவி போகாமல் இருக்கிறதுக்காக பின்பக்கத்தில் இந்த நாடாவோடு சேர்த்து இதில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இவ்வளவுதாங்க, பேண்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. 10 வயசு குழந்தைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் நார்மல் பேண்ட்டு தைச்சாச்சு. நீங்களும் இதை மாதிரி தைச்சி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.